போன வெள்ளிக்கிழமையிலிருந்து அதிமுக அவளை வந்து ஒரு பெரிய செய்தியாகவே தொடர்ந்து வெளிவந்திருக்கு. செங்கோட்டையன் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஒரு பூதாகரமான ஒரு செய்தியை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து நேற்றைக்கு அமித்ஷா அழைப்புதல் பேரில் வந்து நேற்றைக்கு டெல்லி வந்து அவரை சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சியில இருந்து பொறுப்புல இருந்து நீக்கப்பட்ட ஒரு முன்னணி தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன், பாஜகவினுடைய முன்னணி தலைவராகவும் உள்துறை அமைச்சராகவும் அமித்ஷா இருக்கிறாரு. அவர் அழைத்து பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? பார்த்ததுக்கு அப்புறமா அதிமுகவிலிருந்து வெளியேறிய தலைவர்கள் பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றிணைக்கணும்னு அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பேட்டியையும் செங்கோட்டையன் இந்த பேட்டி எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு ஜனநாயக கட்சியாகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காகவும் மக்களுடைய இன்றைய சூழ்நிலை, தமிழகத்தினுடைய சூழ்நிலையானது ஒரு மாற்று அரசு வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை முன்னிறுத்தி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி நடத்தும் என்று தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த தெளிவுபடுத்திய அடிப்படையில் அவர் தன்னை இப்பொழுது அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சூறாவளி சுற்றுப்பயணம். அதில் மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு மக்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியானது செயல்பட்டு வருகிறது. ஆகவே மற்ற கட்சிகள் இதில் இப்படி இருக்கின்றன, அப்படி இருக்கின்றன, மற்றவர்கள் அப்படி செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் தேவையற்ற ஒரு கேள்வி. அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறது. அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு கட்சியிலும், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியும் கட்டுப்பாடு என்பது தேவை. அந்த கட்டுப்பாட்டை, இந்த கடமை கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவது தான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர், சிறப்பாக வழிநடத்துபவர் பழனிசாமி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற முடிவு தான் சரியான முடிவாக நான் கருதுகின்றேன். அதன் வழியில் தான் ஆட்சியும் அமையும். கூட்டணி கட்சிகள் பற்றி எப்படி வருகிறார்கள் என்பது அவரவருடைய எண்ணங்களாக இருக்கட்டும். எங்களுடைய எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், இரட்டை இலை சின்னம். இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையை, தமிழ் மொழியும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி வருவதை தவிர மற்றவர்களுடைய அரசியலில் ஈடுபட்டாலும் அதற்காக வளர்ந்து கொடுப்பதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை என்பது தான் நான் தெளிவாக சொல்ல நினைக்கிறேன். எங்க அதிமுக பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டாமைத்தான் இருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம். இதில் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த கட்டுக்கோப்புக்கு, இந்த கடமைக்கு ஏற்ப இந்த அண்ணா சொன்னாரே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுடன் செயல்படுவது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது என்னை போன்ற தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆணைக்கும் அந்த இயக்கத்தினுடைய ஜனநாயகத்தை ஏற்பவும் கட்டுப்பட்டு செயல்படுகின்றோம். மற்றவர்களை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல எதையும் விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.